கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இப்படி ஒரு கிரகங்கள் இருக்கும்போது தேவையில்லாத ரணகலம், பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை, விரோதம், போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில் இருக்கும். அதாவது ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு 2 அடி 3 அடி அவர் வாங்கி போகிறாமா, அப்புறம் திருப்பி நல்லா கொடுப்பாராமா. அந்த மாதிரி இந்த ஆரம்பத்தோடைய 2 எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 நாள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்துட்டாருன்னா டைரெக்டாக பார்வை பலத்தை கொடுக்கறது. ஸோ பார்வை பலத்தை கொடுத்துடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வேறு லெவலில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், நம்பிக்கை உருவாகும். மெயினான விஷயமே பார்த்திங்கன்னா உங்கள் ராசி லக்னத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை, எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத நம்பிக்கை, எதிர்பாராத பிரச்சனைகள் முடிவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இது அதெல்லாம் கிடையாது, என்ன வேணால் நடக்கும். ஒரே மேட்டர் தான், இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். அஷ்டமத்துக்கு குரு பார்வைன்னா நிறையா பஞ்சாயத்துகள்லாம் முடியும், நிறையா செட்டில்மெண்ட்லாம் முடியும், பெரியவங்களாம் நம்ம கொஞ்சம் சாதகமாக இருப்பாங்க. பிளான் பண்ணது பண்ண மாதிரி முடியக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். ஒரே விஷயந்தான், எதுலேயுமே அவசரப்படாமல் இருந்தால் போதும், எல்லாமே நடக்கும். இரவு நேரத்தில் பயணத்தை இந்த வாரத்தோடைய 3-4 டேஸ் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத வெளியூர் பிரயாணம், எதிர்பாராத வெளிநாடு பிரயாணம், திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடகத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங் தான் ஓடுது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. பொறுமை மட்டும் கடைபிடித்தால் போகும், ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம். ஸோ பேசிக்கலாக சந்தோஷங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.